காய்ஸ், இடி மின்னல் காதல் இந்த படத்தை இன்றைக்கி நான் பார்த்தேன். இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். இந்த படத்தோட கருத்து என்ன, ஒன்லைன் என்னன்னு சொன்னால், நம்ம லைஃப்பில் நடக்கிற ஏதோ ஒரு மிஸ்டேக், நம்ம பண்ணுற ஏதோ ஒரு தப்பு, நம்ம தெரிஞ்சோ தெரியாமையோ பண்ணுற மிஸ்டேக், எங்கேயோ யாரோ நம்மளுக்கு தெரியாத நம்ம பழகாத ஒருத்தரை பாதிக்கும். அதை இந்த படத்தில் சொல்லியிருக்காங்க. எப்படி சொல்லியிருக்காங்கன்றதை கதைக்குள்ளே போய் பார்த்துடலாம். இந்த படத்தோட கதை எப்படி இருக்குன்னு சொன்னால், ஹீரோயின் ஜாலியாக காரில் போயிட்டுருக்காங்க. காரில் போயிட்டுருக்கும்போது நல்ல மலையில் காரில் போய்ட்டுருக்கும்போது தன்னால் ஒரு ஃபீலிங் வருது. 2 பேர் கிஸ் பண்ணிக்க போகிறாங்க. அப்போ பார்த்து ஒரு ஆக்சிடென்ட் பண்ணிடுறாங்க. தெரியாமல் ஆக்சிடென்ட் பண்ணிடுறாங்க. நம்ம ஹீரோயின் நம்ம ஃப்யூச்சரே இதில் தான் இருக்குது, நீ அமெரிக்கா போக போகிற என்ன கொஞ்ச நாளில், இதெல்லாம் மாட்டிக்கிட்டுனா பெரிய பிரச்சனையாக இருந்தா நீ போயிடுடா, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோவை அனுப்பி விட்டுட்டு ஹீரோயின் கேஸ் கொடுத்துட்றாங்க. இந்த மாதிரி யாரோ ஒருத்தர் அடித்து போட்டு போயிட்டாங்கங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸில் கேஸ் கொடுத்து, நான் தான் அதை பார்த்த ஆள் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே போயிட்டு போலீஸில் கேஸ் கொடுக்குறாங்க. அந்த போலீஸ் அந்த எடுத்து ஒரு சைடு விசாரிச்சிட்ருக்காங்க. இந்த ஆக்சிடெண்ட் ஆன அவருக்கு ஒரு பையன் இருக்கான். இந்த பையன் ஒரு ப்ராஸ்டியூட்லாம் இருப்பாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரீட்டில் அவங்கெல்லாம் வாழ்கிற ஒரு இடத்துல இந்த பையனும் இருக்கான். அவங்க அப்பா அவங்களோட ஃபேமிலியெல்லாம் விட்டுட்டு, ராஜஸ்தானில் இருக்க அவங்க ஃபேமிலியெல்லாம் விட்டுட்டு இங்கே இருக்காங்க. குடும்பத்தோட கஷ்டம் தாங்க முடியாமல் அவங்க ஒய்ஃப் இறந்து போயிடுறாங்க. இப்போ இந்த பையனும் அப்பாவும் 2 பேர் தான் இருக்காங்க. ரொம்ப நல்ல பாண்டிங் இருக்குது. ஆனால் அந்த அப்பாவுக்கு ஒரு ப்ராஸ்டியூட், ஒரு அம்மா கூட ஒரு பழக்கம் இருக்குது. அந்த பழக்கத்தின் மூலமாக அவருக்கு ஒரு பிரச்சனையும் வந்துடுது. அந்த பிரச்சனையை வெளியே சொல்லிக்க முடியல. எப்படியாவது ஏதாவது பண்ணிக்கிட்டு தான் லைஃப்பை முடிச்சுக்கணும்னு நினைக்கிறாரு. அதுக்குள்ளே பையனை கொண்டு போய் ஒரு சேஃபான இடத்துல சேர்த்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்ருக்காரு. இந்த நேரத்தில் தான் அவருக்கு ஆக்சிடெண்ட் ஆகிடுது. இதுக்கப்புறம் அந்த பையனுக்கும் நம்ம சிபிக்கும் என்ன ரிலேஷன் ஆச்சு, இதுக்கிடையில் வர வில்லன் எப்படி வருவான், வில்லனே இல்லை எப்படிங்க, அதனால வில்லனை கொண்டு வந்திருக்காங்க. எப்படின்னு சொன்னால், நம்ம ஆக்சிடெண்ட் ஆச்சுல அந்த அப்பா கடன் வாங்கியிருக்காரு ஒருத்தர்கிட்ட. அந்த கடன் வாங்கினவே ஒரு பெரிய ரவுடியோட தம்பியா. ஸோ அது மூலமாக ஒரு பெரிய ரவுடி உள்ளே வரான். அந்த ரவுடிக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்குது. பொண்ணுங்களெல்லாம் அவனுக்கு பிடிக்காது, இந்த மாதிரி சின்ன சின்ன பசங்களை பிடிக்கும். ஸோ அந்த பையன்கிட்ட மாட்டிக்காமல் சிபி எப்படி இந்த பையனை காப்பாற்றினாரு. கடைசியாக அந்த பையனுக்கு தெரிஞ்சிச்சா இவங்க தான் நம்ம அப்பாவை ஆக்சிடென்ட் பண்ணி கொண்டுட்டாங்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த பையன் எப்படி ரியாக்ட் பண்ணான், இதெல்லாம் தான் மீதி கதை. எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, இந்த ஒரு ஆக்சிடெண்ட்டை மையமாக வச்சு இந்த 3 கதையும், அந்த ரவுடி கதை, சிபியோட கதை, இந்த பையனோட கதை, இதெல்லாம் இணைச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு ப்ளஸ் என்னன்னு சொன்னால், இந்த ப்ராஸ்டியூட் இருப்பாங்கள்ல, அவங்களோட அந்த ஸ்டோரிஸ், அவங்களோட அந்த இதெல்லாம் ரொம்ப நல்லா காட்டியிருப்பாங்க. அவங்க தொழிலுங்க, அவங்க பண்ணுறாங்க. இதில் நாம் போயிட்டு இது தப்பு ரைட்டுன்னு சொல்கிறதுக்கு என்ன, அங்கே எப்படி ஒருத்தர் ஒரு போலீஸே வந்தால் கூட அந்த இடத்துல எப்படி பிஹேவ் பண்ணிக்குவாங்க அப்படின்னு சொல்கிறதெல்லாம் நீட்டாக காட்டியிருக்காங்க. ரொம்ப நல்லாயிருக்கு. இதில் இருக்க மைனஸ் என்னன்னு சொன்னால், கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலாக எல்லாமே செயற்கையாக இருக்குது. மேட்ச் பண்ணிக்க முடியலை. நேச்சராக இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஒரு லவ்வாக இருக்கட்டும், இல்லை அந்த பையனோட ஆக்டிங்காக இருக்கட்டும், அந்த பையன் அங்கங்கே பாதிக்கப்பட்டிருக்கான் அப்படின்றத காட்டியிருக்காங்க தான். ஆனால் அது அழகாக கன்வே பண்ணல. நேச்சராக இல்லை, ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக அப்படியே இப்படி கத்தணுமே நடிக்கணுமேன்றதுக்காக நடித்த மாதிரி சில இடங்களில் இருக்குது. ஸோ அது மட்டும்தான். அப்புறம் வில்லன் அவ்வளோ பவர்ஃபுல்லாக பார்க்குறதுக்கே, என்னடா ஆள் இப்படி இருக்கான் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்தாலும், அவரோட செயல்கள்லாம் அப்படி ஒன்றும் பெருசாக நம்மளுக்கு ஓ அப்படியா அப்படின்ற மாதிரி இல்லவே இல்லைங்க. எதுக்கு வந்தார் எதுக்கு போனார்னே தெரில அப்படின்ற மாதிரி சில விஷயம் இருக்குது. ஸோ இன்னும் பொறுத்தவரைக்கும் இந்த படத்தை நீங்கள் ஒரு டைம் பார்க்கலாம், தாராளமாக பார்க்கலாம். இந்த கருத்துக்காகவே கடைசியாக ஒரு ட்விஸ்ட் இருக்கும். அவங்க அப்பா ஏன் இறந்து போனார் அப்படின்னு சொல்கிறதுக்கு, அது கொலையா தற்கொலையான்னு கடைசியாக காட்டுவாங்க. நீங்கள் போய் இந்த படத்தை பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.